ஒரு லட்டு ஓஹோன்னு வாழ்க்கை. என்ன தலைப்பே இனிக்குதா? கொஞ்சம் கொஞ்சமாக கேளுங்க. ரொம்ப தித்திப்பாக இருக்கும். செய்தியும் ரொம்ப தித்திப்பாக இருக்கும். வாழ்க்கையில் பெரிய மகான்களோட சான்றோர்களுக்கு தொடர்பு இருக்கும். காஞ்சி மகானை பொறுத்த வரைக்கும் விஞ்ஞானிகள், மருத்துவர்கள், படைப்பாளிகள், எழுத்தாளர்கள், பேச்சாளர்கள், கவிஞர்கள், நடன கலைஞர்கள், இசைக்கலைஞர்கள், அரசியல் தலைவர்கள்னு எல்லாருக்கும் தொடர்பு உண்டு. அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு நபர் ரொம்ப விசித்திரமானவர். இந்த கதையை கேட்டோன்னு கண் ஓரத்தில் அப்படியே கண்ணீர் வரும். பொதுவாக மே மாதத்தில் மகாபெரியவருடைய ஜெயந்தி வரும். ஆதிசங்கர பகவத்பாதாவுக்கும் மே மாதத்தில் ஜெயந்தி, காஞ்சி மகாபெரிய சுவாமிகளுக்கும் மே மாதத்தில் ஜெயந்தி. ஜெயந்தின்னா அவங்க பிறந்த தினம் ஓஹோன்னு கோலாகலமாக ஓரிகை தேனம்பாக்கம் மடத்துலலாம் அங்கே அனுஷ பூஜை செய்கிறவாள்லாம் பெரிய அன்னதானங்கள், அலங்காரங்கள், அபிஷேகங்கள்லாம் ரொம்ப கிராண்டாக நடக்கும். இன்றைக்கும் அறுசுவையான உணவு எப்போதும் அனுஷத்துக்கு மட்டுமல்ல, ஜெயந்திக்கு உண்டு எல்லா இடங்கள்லையும். பெரியவாளுக்கு எப்போதுமே அடியார்களுடைய வயிற்றினுடைய பசியை போக்கணும், திரு அமுது கொடுக்கணுங்கிறதுல ரொம்ப ஆர்வமுடையவர். வர்றவர்களுக்கெல்லாம் அமரை செய்து தலைவாழை இலை போட்டு சும்மா தொன்னையில் பிரசாதம் கொடுக்காம வயிறார சாப்பிட வைக்கணுங்கிற எண்ணம் உடையவர். கும்பகோணத்தில் பாலசுவாமிகளாக அவர் இருந்தபோது எல்லார்ட்டையும் வலியுறுத்தது மடத்துக்கு வர்றவங்களுக்கு நல்ல சாப்பாடு போடணும்னு. சாப்பாடுனா சாதாரணமாக இல்லை, தடபுடலாக இருக்கும். 12 மணிக்கு தொடங்கி 4 மணி வரைக்கும் நடக்கும். அது அந்த காலத்தில் செய்பவர்களுடைய எண்ணிக்கை ரொம்ப குறைவாக இருக்கும். கபிஸ்தலம் அப்படிங்கிற ஒரு ஊர் தஞ்சை பகுதியில். அந்த கபிஸ்தலத்தில் இருந்த வெங்கட்ராமையர் சாப்பாடு அப்படின்னா அவர் ரொம்ப பெரிய சீஃப் குக்கு. அவர் இந்த மடத்துக்கு அன்னதானம் செய்து தருவதை ஒரு கைங்கரியமாக வழக்கமாக வைத்திருந்தார். அவருக்கு ஒரு பெரிய அசிஸ்டண்ட் இருந்தார். நல்லா தெரிஞ்சுக்கங்க, கபிஸ்தலத்தை சேர்ந்த வெங்கட்ராமையர் சீஃபு, அவருக்கு ஒரு அசிஸ்டண்ட் உண்டு. அவர் பேர் நாராயண சுவாமிகள்னு பேர். இந்த நாராயண சுவாமிகள் யாருன்னா, பின்னாடி நம்மெல்லாம் பாராட்டி பல்கலைக்கழகத்தெல்லாம் வகுப்பெடுத்து வானொலி, தொலைக்காட்சி, வாரப்பத்திரிகையிலெல்லாம் தொடர் எழுதி பிரபலமான அறுசுவை அரசு நடராஜ் அவர்களுடைய தந்தையார் பெயர் நாராயண சுவாமி. இந்த நாராயண சுவாமி யாருக்கு ஹெல்ப்னா, கபிஸ்தல வெங்கட்ராமையருடைய சாப்பாடு சீஃபுக்கு இவர் அசிஸ்டண்ட்டு. 12 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் சாப்பாடு நடக்கும். அப்போ 6-7 வயது குழந்தை யார்? இந்த அறுசுவை அரசு நடராஜ். குடும்பமே வறுமை. அப்பாவை பார்க்குறதுக்கு மடத்துக்கு அப்படி 2 மணிக்கு அன்னதான கூடத்துக்கு போனால் அப்பா அந்த இலையை சுருட்டி ஒரு கூடையில் வச்சு, நடராஜா இதை கொண்டு போய் குப்பையில் போட்டுட்டு அப்படியே குளத்தில் குளிச்சுட்டு வாம்பாரான். 6 பந்திக்கு எடுக்கணுன்னாலும் 6 தடவை குளிச்சுட்டு தான் வருவேன். பெரியவாளை பற்றி எழுதுகிறார் அறுசுவை. 6 முறை குளிச்சுட்டு வரும்போது போகும்போது இந்த இலையில இருக்க அப்படியே சாப்பிட்டு வச்ச எச்சல் ஊறும், என் மேலே பற்றும், நாக்கில் தெரியாமல். சின்ன குழந்தை நான், ருசிச்சிருவேன். எங்கள் அப்பா பார்த்தா அடிப்பார். அந்த சாப்பாடையும் இப்படி பறந்துட்டு சாப்பிட்றியன்னு நடந்த உண்மை. குளிச்சுட்டு நான் வருவேன். அப்புறம் எனக்கு 23 வயசாச்சு, சென்னை பக்கம் வந்தேன், திருமணம் ஆச்சு. அதுக்கு மேலே எனக்கு சொல்ல முடியாத வறுமை. வறுமையின் அடையாளம் யாருன்னா நான் தான். அவர் எழுதுகிறார், வறுமையின் அடையாளம் யாருன்னா நான் தான். ஆனால் பெரியவாள்கிட்ட வச்சுருந்த பக்திக்கு மட்டும் எனக்கு குறைவில்லை. ஒரு தடவை என் மனைவி சொன்ன, ஆமாம் இப்படி பெரியவாளை சேவிச்சுன்னு எல்லாம் சொல்லிகிட்டே இருக்க, நாளைக்கு பொழுது விடிஞ்சா ஜெயந்தி, வாங்க போய் பெரியவாளை பார்த்துட்டு வருவோன்னா. ராத்திரியே போயிட்டோம், தடுமாறி. ஏன்னா கையில் காசு இல்லை. சென்னையிலேருந்து காஞ்சிபுரம் போனோம்னா 50 ரூபா செலவாயிடுமே. பெரியவா சொன்னாராம், வாடா நடராஜா வா, எனக்கு ஒரு உபகாரம் பண்ணு. பெரியவா, 7 வயசுலேருந்து நான் உங்கள் மடத்தில் இலையை எடுத்து போட்டுருக்கேன், நீங்கள் சொல்லுங்க, நான் செய்ய காத்திருக்கேன்னாராம். என்ன வேஷ்டியெல்லாம் இவ்வளோ அழுக்காக இருக்குது? இருக்கிறதுலே தான் பெரியவா நல்ல வேஷ்டி. அப்படியா? உனக்கு புது வேஷ்டி தர சொல்கிறேன். மாமிக்கு, உங்கள் ஆத்து ஒய்ஃபுக்கு புடவை தர சொல்கிறேன். 11 ரூபா உனக்கு ஊதியம் தரேன்.
இந்த நாளைக்கு குழந்தையெல்லாம் வரா என்னை பார்க்க, கல்கண்டு பிரசாதம் கொடுக்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது, கொஞ்சம் பூந்தி பண்ணி வச்சுருக்கோம், அதை லட்டாக பிடிச்சி கொடுத்துறேன் அப்படின்ட்டுருக்கார். பெரியவா உத்தரவுன்னு மறுநாள் காத்தால் அதிகாலை எழுந்திருந்து பெரியவா கொடுத்த புது ட்ரெஸ்ஸை கொடுத்துட்டு 11 ரூபா கொடுத்த ஊதியத்தை வாங்கி வச்சுட்டு, அந்த காலத்தில் 11 ரூபாங்கிறது பெரிய தொகை, பெரியவா கையால் வாங்குறதுங்கிறது இன்னும் கொடுப்பின, லட்டை பிடிச்சி எல்லாம் கொடுத்துட்டார். அன்னைக்கு ஒரு சத்தியப்பிரமாணம் எடுத்துட்டார். பெரியவாளுடைய ஜெயந்தின்னா நான் ஒரு லட்டாவது எடுத்து தயார் பண்ணி கொடுக்கணும்னு. முதல்ல மடத்தில் லட்டு பிடிக்க போனார். அப்புறம் இவரே லட்டு பண்ணுற அளவுக்கு கொஞ்சம் வசதி வந்தது, அடுத்து கொஞ்சம் மேன்மை வந்தது. என் அன்புக்குரியவர்களே, இன்று வரை மகா பெரியவர் ஜெயந்திக்கு ஒரு லட்டை பிடித்து கொடுப்பதற்கு வசதியில்லாத நடராஜனை இன்றைக்கு 1,00,000 லட்டுக்கு மேல் சொந்த செலவில் பிடித்து கோவிலுக்கு தானமாக கொடுக்கக்கூடிய வகையில் உயர்த்தியது பெரியவாவினுடைய பெருங்கருணைன்னு எழுதியிருக்கார். அது மட்டும் இல்லை, பெரிய பெரிய யூனிவர்சிட்டியிலெல்லாம் கேட்ரிங் டெக்னாலஜி குழந்தைகளுக்கு போய் இவர் விசிட்டிங் ப்ரொஃபஸராக கிளாஸ் எடுக்கிறார். வானொலி ஊடகங்களில் அவருடைய பேச்சுக்கள் தொடராக வருது. இன்றைக்கும் குக்கரி ஷோ எல்லா மீடியாலையும் வருது. அதுக்கு முதல்ல வித்திட்டவர் அறுசுவை. அவர் வாரப்பத்திரிகையில் தொடர் எழுதியிருக்கார். பேனா பிடித்து எழுத்தறிவு இல்லாத எனக்கு, ஜாரணி கரண்டியை பிடித்த எனக்கு, பக்கம் பக்கமாக எழுதவும் பேசவும் விருதுகளும் பெருமைகளும் வந்தது என்றால் பெரியவா போட்ட பிச்சை, இது உள்ளத்து அன்போடு பதிவு என்று அவர் சொன்னார். முடிவில் எழுதுகின்றார், ஒரு லட்டுக்கு கஷ்டப்பட்ட என்னை இன்றைக்கு சொந்த திருமண மண்டபம் கட்டி இல்லாதவர்களுக்கு உதவக்கூடிய ஓகோ வாழ்க்கையை மாற்றியது பெரியவா. ஒரு லட்டு ஓகோ வாழ்க்கை. நாமும் பெரியவாவின் பாதம் பற்றுவோம். மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.